ஹாய் ஃபர்ஸ்ட்டுங்க டைஸ் அண்ட் அப்டேட்ஸ் ஒன்றுக்கு இந்த வீடியோவில் இந்தியன் டூக்கான அப்டேட் தான் பார்க்கணும் போகிறோம். ஸோ இந்தியன் டூ படத்துக்கான ஆல்பம் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஹிட் அப்படிங்க சொல்லும். முக்கியமாக கதறல் சாங் ஆகட்டும், இந்த ஒரு சாங் வந்து ரிலீஸ் ஆனப்போ நிறைய பேர் ட்ரோல் வந்து பண்ணாங்க. இந்தியன் டூமா ஒரு படத்தில் இந்த மாதிரி ஒரு சாங்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுத்த நிறைய பேர் கேள்வி கேட்கணும்னு சொன்னாங்க. பட் அந்த ஒரு சாங் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் செம வைரலாக வந்து போயிட்டுருக்கு. இந்த ஒரு சாங்க்கான லிரிக்கல் வீடியோவை நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லைக்காக ஒரு புது போஸ்டரமாக கன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டாங்க. நாளைக்கு இந்த ஒரு சாங்க்கான லீக்கல் வீடியோ கதறல் சாங்க்கான லீக்கல் வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லைக்காக அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. போஸ்டரில் சித்தார்த் அண்ட் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேரையும் காமிக்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு போஸ்டரை பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கவும் செய்யலை. நான் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு போஸ்டரை பார்க்கும்போது என்ன யோசிச்சேன்னா, இந்த ஒரு சாங் வந்து தனியாக ஷூட் வந்து பண்ணியிருப்பாங்க போல, இந்த ஒரு சாங்காண்டியே இந்த மாதிரி காஸ்டியூம்லாம் போட்டு தனியாக ஷூட் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் செஞ்சேன். பட் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க அப்படிங்கும்போது படத்தில் இந்த மாதிரி தான் காஸ்டியூம்லாம் போட்டு இந்த ஒரு சாங் வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிற லீக்கல் வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இந்த ஒரு சாங் படத்தில் எப்படி வந்து வரப்போகுது அப்படிங்கிறது ஐடியா. நாளைக்கு இந்த ஒரு சாங்க்கான லீக்கல் வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். கண்டிப்பாக இந்த ஒரு சாங் நம்மளுக்கு கேட்க வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாளைக்கு விஷுவலாக நம்ம பார்க்க வந்து போகிறோம். ஒரு சில குட்டி குட்டி பிட்ஸ் கண்டிப்பாக படத்துலேருந்து எடுத்து வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கவும் செய்யலாம். ஸோ நாளைக்கு இந்த ஒரு சாங் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. முக்கியமாக இந்த ஒரு படத்துக்கான ஆல்பம் ரிலீஸ் பண்ணும்போது இந்த கேலண்டர் அப்படி சொல்லிட்டு ஒரு சாங் வந்து இருந்துச்சு இல்லையா, அந்த ஒரு சாங் வந்து கேட்க ரொம்பவே சூப்பராக வந்து இருக்குங்க. கேலண்டர் சாங் ஆகட்டும், அதே மாதிரி வந்து கம்பேக் இண்டியன் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ ரீசெண்டாக ரொம்ப அடிஷனாக போயிட்டுருக்கு இந்த ஒரு கேலண்டர் சாங் தான். அனிருத் ரொம்ப சூப்பராக வந்து போட்டிருந்தாரு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு இந்தியன் டூ ஆல்பமில் எந்த ஒரு சாங்கை நீங்கள் ரிப்பீட் மோடில் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்தியன் டூ படத்துக்கான ஆல்பமுக்கு நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸும் ஒரு சில நெகட்டிவான கமெண்ட்ஸும் வரவும் செய்யுது. அந்த நெகட்டிவான கமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏஆர் ரஹ்மான் சார் அளவுக்கு அனிருத் மியூசிக் வந்து பண்ணல. முக்கியமாக இந்தியன் 1ல இருந்த ஃபீல் இந்தியன் 2ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு வராங்க. பட் இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இது எல்லாமே இந்தியன் 2க்கான ரிலீஸ் வரைக்கும் தான். இந்தியன் 2க்கான ரிலீஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வராது அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். முக்கியமாக இந்தியன் 2க்கான ரிலீஸ்க்கு அப்புறமா ஏஆர் ரஹ்மான் அனிருத் அப்படிங்கிற அந்த ஒரு கம்பேரிசனே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏஆர் ரஹ்மான் சார் வந்து ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் தான். அது நான் சொல்லி தான் தெரியணும் வந்து கிடையாது. நான் வந்து ஒத்துக்கிட்டா தான் ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிடையாது. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் தான். ஆஸ்கார் அவெல்லாம் வந்து வாங்கியிருக்காரு. அவரோட மியூசிக்ஸ்லாம் கேட்டு நானுமே என்ஜாய் வந்து பண்ணியிருக்கேன். சாங்ஸ் பிஜிஎம் சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. பட் ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவருக்கான எந்த ஒரு படத்தில் வரக்கூடிய சாங்ஸ் ஆகட்டும், பிஜிஎம் எதுவுமே அவ்வளோ பெருசாக சொல்லிக்கிறமா இல்லை.